ஆசை சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம மீனா இருந்துட்டு முத்த வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால முத்துக்கு பார்த்து பார்த்து சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீனாவோட தங்க போறோம்னு நினைச்சு முத்து பயங்கர சந்தோஷத்துல நம்ம அண்ணாமலைக்கு கால் பண்ணி, அப்பா இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன்ப்பா, நான் மீனா வீட்டில் தங்குறதா இருக்கேன்ப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மீனா வீட்டில் தங்கிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா முத்து பேசுற நீ தாராளமாக தங்கிட்டு வா, நான் உன்னோட அம்மா கிட்டே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா எனக்கு சவாரி இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு சவாரியெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக நம்ம மீனாவோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம மீனாவை பார்த்து, மீனா உனக்காக நான் சீக்கிரமாக சவாரியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் வருவீங்கன்னு தான் நான் பூ கட்டுறதை கூட விட்டுட்டு உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட சமையலை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தோணுச்சா, அதனால தான் உங்களுக்கு சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவை உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள மீனாவை நான் ரொம்ப தடவை வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டேன், ஆனால் அவள் தான் கேட்காம இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா, இங்கே பாருமா அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாமா, இங்கே பாருங்கத்த கண்டிப்பாக மீனாவை நான் ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, மீனா இங்கே இருக்காளேன்னு நினச்சி நீங்கள் வருத்தெல்லாம் படாதீங்க, கண்டிப்பாக நான் என்றைக்காவது ஒரு நாள் கூட்டிகிட்டு போக தானே போகிறேன், ஏதாச்சும் சண்டை போட்டு வீட்டுக்கு வந்திருந்தால் தான் நீங்கள் வருத்தப்படணும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைல்ல, நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கோம், அப்புறம் என்ன நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு முத்து வந்து மீனா வீட்டில் தங்குறதை கேட்டுட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருங்கள் என்ன அவனுக்கு வேறு வேலையே இல்லையாம்மா, இங்கே பாருங்கள் முத்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், அவன் எங்கேயுமே தங்கக்கூடாது, அந்த ஓட்ட வீட்டில் போயிட்டு தங்கணும்னு என்னங்க அவசியம், அவனை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜயா இருந்துட்டு அண்ணாமலை இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாரு விஜயா, அது வந்து அவங்க வேற யாரோ வீடு கிடையாது, அவனோட மாமியார் வீடு, அவன் தங்கிட்டு தான் வருவான், நீ அவனை பற்றியெல்லாம் பேசாத, அவன் அங்கே தங்க போகிறான்ற விஷயத்த மட்டும்தான் உன்கிட்ட சொன்னேன், உன்கிட்ட பர்மிஷன் யாரும் கேட்கல சரியா, இதை பற்றி நீ எதுவும் நீ இனிமே பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மனோஜ் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே நம்ம விஜயாவை பார்த்து, மா எனக்கு வேலை செய்ய பிடிக்க மாட்டேங்குதுமா, வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மனோஜ், என்னைக்கு அந்த ஓடுகாலியே அந்த பொய்க்காரியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனோ அன்னையிலேருந்து உன்னோட வாழ்க்கையே இப்படி தான் மாறிடுச்சு, நீ கவலைப்படாத, அவகிட்ட இருந்து எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கிட்டு உனக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிற, நீ கவலையே படாதடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேம்மா அதுக்கு நான் ரோகிணி கூடயே வாழ்ந்துட்டு போகிறேனேம்மா, ரோகிணி தப்பு பண்ணிட்டாதான் இல்லைன்னு சொல்லலை, இப்போ அவளை தவிர என்னால் வேற யாரையும் நினைக்க முடியல, இங்க பாருடா இந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு நாள் சுத்திக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, இந்த எண்ணத்தை ஃபர்ஸ்ட் மாத்துப்போ அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, இங்க பாரு மனோஜ், அதாவது பண்ண தப்பாலாம் அவளுக்கு உணரணும், அவ இப்ப தப்பு பண்ணிட்டேங்கன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படணும், அப்ப அந்த அளவுக்கு அவ போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும், இதுக்கப்புறம் நீ இதை பத்தி யோசிக்கவே கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ரவி இருந்துட்டு வராரு. வந்த உடனே என்ன ரவி, ஸ்ருதி கிட்ட பேசினேன் ஏதாச்சும், இங்க பாருங்கப்பா, ஸ்ருதி வந்து அவ இந்த வீட்டுக்கு வரணும்னா எப்படி நான் லவ் பண்றேன் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணாலோ அதே மாதிரி நான் ரவியை லவ் பண்ணலன்னு ஒரு வீடியோ போட சொல்றா, அப்படி வீடியோ போட்டால் மட்டும்தான் அவள் வீட்டுக்கு வருவாளாம், இல்லைனா வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்பா, நான் என்ன பண்றதுனே தெரியல, என்ன 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 பண்ணி என்னத்தை பண்றதுன்னே தெரியலப்பா, எனக்கு ஒரு மாதிரி மண்டையே வெடிக்கிற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு மீனா கிட்ட, இங்க பாரு மீனா, கண்டிப்பா இதுல ஏதோ சதி இருக்கு, நீ வீட்டை விட்டு வர வைக்கிறதுக்காகவே அந்த ரோகிணியோ கூட அந்த பூ கட்டுறக்காரியும் இருப்பாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஏங்க எனக்கும் அதில் தாங்க டவுட்டே இருக்குது, ஸ்ருதி கூட அதுதான் சொன்னா, கண்டிப்பா ஸ்ருதி சொன்னாலும் கரெக்டா தானே இருக்கும், இப்போ எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, இங்க பாரு மீனா, முதல்ல நம்ம போய் அந்த வீட்டுக்கு ஒரு சாமியாருன்னு வர வச்சு சொன்னா பாத்தியா, அவளை போய் பிடிக்கணும், அவளை பிடிச்சாதான் இதுல யார் யார் இருக்காங்க, இது எதுக்காக நம்ம வீட்டுல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், எப்படி அவளை பாக்குறதுன்னு எனக்கு புரியல, எங்க அன்னைக்கு மாமா கிட்ட நம்பர் கொடுத்துட்டு போனால, அந்த நம்பரை வாங்குங்க, கண்டிப்பா அத்தை கிட்ட கூட நம்பர்
நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வாங்கி இன்னொரு முறை வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு வந்த 3 மருமகளும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்கலான்னு என்ன வீட்டில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு வர சொல்லுங்க. அப்படி ஏதாவது வர சொன்னாதான் அவங்கள பிடிக்க முடியும். இல்லைன்னா அவங்க உஷாராயிடுவாங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம முத்து இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, இங்க பாரு மீனா, சூப்பர் ஐடியா, நீ கவலையே படாத, இந்த விஷயத்த நான் இப்பவே பண்றேன். எங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கலாம், நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே 2 பேருமே மாடிக்கு போயிடுறாங்க. முதல்ல நம்ம அண்ணாமலைக்கு நம்ம முத்து கால் பண்ணி, இங்க பாருங்கப்பா, நம்ம வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தாங்க இல்லையா, அந்த சாமியாரோட நம்பர் எனக்கு தேவைப்படுது, நம்பர் கொடுக்குறீங்களாப்பா அப்படின்னு சொல்லவும், எதுக்காக முத்து, எதுக்காக உனக்கு அந்த சாமியாரோட நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அண்ணாமலைக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே முத்து, இதுக்காக தான் நம்பர் கேட்கறேன்னா கண்டிப்பா நான் வாங்கி கொடுக்குறேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு விஜயா கிட்ட, விஜயா இங்க ஒரு நிமிஷம் வா விஜயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயாவும் வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்து, என்னங்க எதுக்காக என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனேயே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பார் விஜயா, நம்ம வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தார் இல்லையா, அவரை அதாவது சாமியார் வந்தாங்க இல்லையா, அவங்கள இப்போ திரும்பவும் வர சொல்லணும், நம்பர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுக்காக வர சொல்லணும், இங்கே பார் விஜயா, நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு மருமக கூட நம்ம வீட்டில் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நம்மளும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், திரும்ப அந்த சாமியார் வந்து ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதுபடி ஏதாவது பரிகாரம் எதுவும் பண்ணலாம்ல, அதனால தான் அந்த சாமியார் எல்லாம் நடக்கிற மாதிரியே சொல்கிறாருங்கள, அதனால தான் அவங்கள திரும்பவும் வர சொல்லலான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, மனோஜ் வாழ்க்கையிலும் கஷ்டமாக தான் போய்கிட்டு இருக்கு. அந்த பார்லர்காரிக்கிட்ட இருந்து என்னோட பையனை எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும், அவர் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு என்னோட பையனை அலக்கடிச்சுக்கிட்டு இருக்கா, இப்போ நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம விஜயாவும் நம்ம அண்ணாமலைக்கிட்ட நம்பர் கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே நம்ம அண்ணாமலையும் நம்ம முத்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம முத்துவும் அந்த சாமியார் கால் பண்ணி இப்படி தான் விஷயம், வந்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் நாளைக்கு வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது, என்ன இதுக்கு இப்படி பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக சரியாயிடும், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த சாமியார் வராங்க. வந்த உடனே அந்த சாமியார்கிட்ட, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதாவது இதுக்கு முன்னாடி வந்தப்போ நீங்கள் எதுக்காக என்னோட பொண்டாட்டியை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னீங்க, இதில் ஏதோ சதி இருக்குன்னு தெரியுது, அதனால தான் உங்களை நான் வர வச்சேன் அப்படின்னு அந்த சாமியார்கிட்ட சொல்லவும், அந்த சாமியார் உஷாராயிடுறாங்க. அதுக்கப்புறம் தப்பிக்க போகவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம ரவி முத்து எல்லாருமே பிடிச்சி, இங்கே பாருங்கள், நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லலைன்னா உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம முத்து இருந்துட்டு எல்லா உண்மையும் கண்டுபிடிப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்